பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இங்க அழகான ஒரு பதிவை சாலமன் ஞானி தன்னுடைய இறுதி நாளிலே எழுதுகிறான். சிலர் சொல்லுவார்கள் அவன் தன்னுடைய முதிர் வயதிலே ஞானம் பெற்று திருந்தி எழுதின நூல் என்று சொல்வார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நூல். என்ன சொல்லுகிறான்? உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பருவத்திலே உன்னை உண்டாக்கின உன் சிருஷ்டிகரை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்து கீழே எழுதி கொண்டு வருகிறான். தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமில்லாத வருஷங்கள், வரக்கூடிய வருஷங்களான பிரியமில்லாத வருஷங்கள் என்று சொல்வதற்கு முன்னும் அடுத்த கீழே சொல்ற மேட்டுக்காக பயம் உண்டாக்கி. அப்படியே கொஞ்சம் வாசிப்போம், ஒரு நாலஞ்சு வசனம் வாசிப்போமே. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியல. சூரியன் உதிக்குதா தெரியலப்பா, பொழுது வந்துச்சப்பா தெரியலப்பா என்று சொல்வதற்கு முன்னும் ஒரு மேட்டை பார்த்த ஒரு பயம். ஐயோ எப்படினாலும் ஏற முடியாதப்பா, என்னால படிக்கட்டு ஏற முடியாதப்பா என்று சொல்வதற்கு முன்னும் இவ்வளவுலாம் வரும் பொழுது, இதெல்லாம் வருவதற்கு முன்பாக உன் வாலிப வயதிலே, இந்த வாலிப பிராயத்திலே, இந்த பருவத்திலே நீ உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்க முதிர் வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. மர்லின் மன்றோ என்ற மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமா நடிகை, ஹாலிவுட் நடிகை. அவன் நம்மகிட்ட டிஎல் முடிக்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், மிக பிரசித்தமான ஊழியக்காரர். அந்த அம்மா பார்க்க போனான். அந்த அம்மா பார்க்க போன உடனே அந்த அம்மாட்ட சொல்றாங்கம்மா, நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இன்னும் வயசு இருக்குங்க, இன்னும் எனக்கு வயசு இருக்குது, இன்னும் நான் நடிக்க வேண்டிய படங்கள் நிறைய இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு என் வயசான காலத்துல நான் வரேன். மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகை. அவளுடைய இடத்தை இன்னும் யாரும் நிரப்ப முடியல, அவ்வளவு அழகானவள்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் அப்போ ஒரு வயசான காலத்துல வரேன்னு அந்த அம்மா காஃபி கொடுக்குறாங்க. அவருக்கு காஃபி வாங்கி பாதி காஃபி குடிச்சிட்டு பாதி காஃபி அப்படியே வச்சுட்டு, ஏமா நீங்க குடிச்சிருங்க. அம்மாக்கு வந்துச்சு கோபம். எவ்வளவு பெரிய நடிகை தெரியுமா, கோடி கணக்கில் பொண்ணு, என்ன பார்த்து எச்ச காஃபியை குடிக்க சொல்றீங்க? அவங்க அம்மா கேட்டாங்க, இவ்வளவு பெரிய வாழ்க்கைமா, பாதி வாழ்க்கையை உலகத்துக்கு அழிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு போன பிறகு கிழட்டு வயசுல வந்து மீதி எச்ச வாழ்க்கையை வந்து இயேசுக்கு தரேன்னு சொல்றீங்க, இது நியாயமானு கேட்டாரு. இந்த மாதிரி அவ்வளவுதான் வந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மா மறைக்கு போனேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலம் ரொம்ப கொடியது. இந்த வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும். எசேயா 40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, எசேயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை, இவர் அவைகளின் சேனைகளை இலக்க திட்டமா ஒவ்வொரு நம்பராக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்று குறையாது இருக்கிறது.
கண்டுபிடிச்ச டைம் நின்று போயிடுது, நம்ம கடிகாரம் நின்று போயிடுதுங்க. அவர் கண்டுபிடித்த காலத்திட்டங்கள் மிக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மழை காலம், வெயில் காலம், பனிக்காலம், அப்புறம் காற்று காலம் எல்லாம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இருக்குது. காலையில சூரியன் வரணும், சாயங்காலம் நிலா வரணும், கரெக்டா வருது. 15 நாளுக்கு ஒரு தடவை பௌர்ணமி, 15 நாள் கழிச்சு அமாவாசை, கரெக்டா இயங்குது. நம்ம கடிகாரம் 10 நிமிஷம் பாஸ்ட்டுங்க. விஞ்ஞான காலத்துல சொல்றாங்க, ட்ரெயின் வருவதற்கு இன்னும் ஒரு 2 மணி நேர காலதாமதமாக புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது. அவருடைய கணிப்பை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. நம்ம எங்க பாக்குறாங்க? இப்ப பார்த்தா வானத்துல நட்சத்திரமே தெரிய மாட்டேங்குது. கொரோனா டைம்ல தான் வானம் பளிச்சுன்னு இருந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. கொரோனா டைம்ல தான் நம்முடைய புகை மண்டலம் எல்லாம் போய் மாசெல்லாம் இல்லாம வானம் எப்படி இருந்துச்சு? பசுங்க அப்படியே பழம் அப்படியே தெரிஞ்சிச்சு. எத்தனையோ நட்சத்திரங்களை நம்மளுக்கு வெறும் கண்ணால பார்க்க முடியுது. டெல்லியில போய் பாருங்க, மாசு கட்டுப்பாடு. எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? எதிரில் வர்ற வண்டி தெரியல. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு, பகல் 10 மணிக்கு. எதிரில் வர்ற வண்டி தெரியல, எதிரில் வர மனுஷன் தெரியலங்க. அவ்வளவு புகையா இருக்குது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்களை ஏறெடுத்து பாருங்க, இவைகளையெல்லாம் படைத்தவர் யார்? The arguments of God அப்படின்னு சொல்றாங்க. தேவனை பற்றின ஆர்குமெண்ட், வாக்குவாதங்கள், விவாதங்கள் 10 வச்சிருப்பாங்க இறையியல் அறிஞர்கள். teleological argument, cosmological argument, ontological argument, anthropological argument இப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருப்பாங்க. இது ஒரு கடிகாரத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு கடிகாரம் என்றால் இதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். இந்த மைக் என்றால் இதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். இந்த வானம் பூமி இருக்கிறது என்றால் இதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். இது சரியாக இயங்குகிறது என்றால் இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான். மிக சரியாக இயங்குகிறது. இந்த இயற்கை என்றால் என்ன? எல்லாம் சரியா இயற்கை கிட்ட கேளுங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குது. நீங்க போயிட்டு இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கும்? சங்கீதம் 19 சொல்லி, இந்த வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது, ஆகாய விரைவு அவருடைய விரல்களின் கிரியைகளா இருக்கிறது. ஒவ்வொன்றும் அவருடைய கிரியைகளினால் படைக்கப்பட்டது. நீ அதுகிட்ட கேளு, கொடுக்கணும். எப்படி கொடுக்கும்? அதுங்களுக்கு கொடுக்காது. சூரியனை பேசி நமஸ்கரிக்கிறாங்க, நமஸ்கரிக்காத. சந்திரனை கும்பிடாத. லைட்ட படம் 6 மணி நேரம் கும்பிடாத. உன்னை சிருஷ்டித்தவரை மாத்திரம் வழிபடு. உன்னை சிருஷ்டித்தவரை மாத்திரம் வழிபட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நடந்த கூத்துகளை அங்க பவுல் அழகா எழுதுகிறார். சிருஷ்டிகளை வழிபடாமல் சிருஷ்டிகளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குறவரையே தொழுது கொள்ளுங்கள். காலையில எழுந்து வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாத. என்ன பிரயோஜனம்? சூரியனை உன்னை படைச்சிச்சு இல்லையே. சூரியனை யார் படைத்தான்? அந்த கேலக்சில அந்த சூரியன் எப்படி வந்துச்சு? அந்த சூரியனை விட இன்னும் பெரிய பெரிய சூரியன்கள் உண்டு. சூரியன் ஒரு சின்ன நட்சத்திரம், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நமக்கு சுத்தி கொண்டிருக்க நம்முடைய பால்வெளி மண்டலத்தில் நம்முடைய இந்த கோள்கள் அமைப்புல இருக்கிற ஒரு நட்சத்திரம். இது மாதிரி எண்ணற்றவைகள் உண்டு, கோடிக்கணக்கில் உண்டு. இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் யார்? ஒரு கண்களை ஏறெடுத்து பார். இந்த சிருஷ்டிகளை பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் அவருடைய உடல், இதை இயக்குவது அவருடைய உயிர், இதை இயக்குபவரே அவர் தான். இந்த உலகம் அழிஞ்சிடும், ஒத்த அழிக்க முடியாது. இந்த உலகம் அழிஞ்சிடும். 2000 உலகம் அழிஞ்சிடும், அழியவே அழியாது. எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. ஏன்னா இது அவருடைய உடம்பு, இது அவருடைய உடல். அவர் உடலை அழிக்க எவனாலும் முடியாது. சரியா இயக்கி கொண்டிருக்க. பிரபஞ்சத்தை பற்றின புரிதல் இல்லாம ஏதாச்சும் வந்து பேசுறது, யோகா கற்றுக் கொடுக்கறது, அது கற்றுக் கொடுக்கறது, இதுங்கிறது புதுசு புதுசா வந்து நடக்கும். என்னடா வந்து நடக்கும்? புதுசு புதுசா நேற்று முளைத்த மலையில முளைத்த காலங்கள் நிறைய வந்து நடக்கும். என்ன நான் சொல்றேன்,
யூனிவர்சல் சக்தி, யூனிவர்சல் எனர்ஜி. ஒண்ணு தெரியாது, அங்க ஒளிந்திருக்கும் ஆண்டவரை கண்டு மாத்திரம் நீ பார்க்கணும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருத்தர் இயங்கிக் கொண்டிருக்கிற அவரை பார்க்கணும். மனிதா, உன்னை படைத்தவர் யார்? அவரை பார்க்கணும். உன்னை தன்னை போல படைத்தவர் அவரை பார்க்கணும். அவர்தான் சிருஷ்டிகர். அவர்தான் உன்னுடைய அப்பா. உன்னை படைச்சதுனால அவர் உன்னுடைய அப்பா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு மகத்துவம் என்னன்னா, தேவனை கூட கூட வேணாம், உன் அப்பான்னு கூட. ஏன்னா அவர் உன்னை படைச்ச அம்பரியமானவர்ல இயேசுவை நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். காரணம் நம்ம படைத்தவர் அவர். இந்த சிருஷ்டிகர் நமக்கு என்ன செய்கிறார்? சுருக்கமாக கடந்த ஒரு வாசிப்போம். ஏசாயா 40 ஏசாயா புத்தகம் அப்படியே எல்லாம் திருப்பி கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். சிருஷ்டிகர் உன்னை பார்த்து பேசுகிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், இப்போதும் இஸ்ரவேலை உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் கூட இருக்கிறேன். படைத்தவன் தன் பிள்ளைகளை அப்படியே அம்போ என்று விட்டுவிட்டு போகிறவர் அல்ல. சில பேர் தன் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை குப்பை தொட்டியில வீசி எறிந்து விட்டு போகிற தாய்மார்கள் போன்றவர் அல்ல சிருஷ்டிகர். நம்மை படைத்தவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார். அங்க ஏசாயா அங்க யோபு 38 வாசிக்கிறோம். வரையாடுகள் ஈன காலத்தை அறிவாயோ, அது காட்டு கழுதைகள் குனிந்து பிள்ளை பெற்று அதை கவனிக்காம போய்விடும். அதை கவனிக்காது. அது எப்படி இருக்கு தெரியாது. ஏன்னா தனக்கு பிள்ளை பெற்றுட்டு அப்படியே விட்டு போயிடும். சிருஷ்டிகர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை படைத்தவர் உன் கூடவே இருக்கின்றார். ஆமென். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட, என் கூட என் கூட என் கூடவே அவர் இருக்கின்றார். ஆகையினால் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. சிருஷ்டிகர் என் கூட இருக்கிறார். இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒருத்தர் அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லான்னு கூப்பிட வேண்டும். அவர் நம்ம பார்க்கிறாரா, இருக்கிறார். பெத்தெடுத்த பிள்ளைங்க தூக்கி எறிஞ்சிட்டு போன தாய் மாதிரி எங்கேயா இருக்கிறார், அவ்வளவுதான். 5 வேளை தொழுகணும், அவ்வளவுதான். அது கடமை. இப்படி அல்ல, அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட கூட இருப்பது போல நம்ம கூட இருக்கிறார். ஒரு பக்தன் கனவு கண்டான். கனவு கண்ட போது ஒரு சோலை வனத்துல போய் கொண்டு இருக்கிறான். அங்க பார்த்தா 2 காலடி தலம் தெரியுது. அவன் கேட்கிறேன், ஆண்டவரே 2 தெரியுது, ஒண்ணு என்னது, இன்னொரு யாருது? அது நான் கூட வரப்பா, அது என்னுடைய காலடி தலம். ஆற்று பகுதிகள்லாம் போறாங்க, நீரோடையான பகுதிகள், நீர்ப்பாய்ச்சலான இடங்கள், எல்லா இடத்துல 2 காலடி தலம் வருது. ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கான பகுதியில போய் கொண்டு இருக்கிறான். அங்க பார்க்கும் பொழுது ஒரே இருட்டா இருக்குது, ரொம்ப பயமா இருக்குது. சின்ன சின்ன பயத்துல வெளிச்சத்துல பார்க்கறான். பார்த்தா சிறு சிறு வெளிச்சத்து மத்தியில ஒரே ஒரு காலடி தலம் மட்டும் தெரியுது. ஏனாண்டவரே, இவ்வளவு நேரம் என் கூட இருந்தீங்களே, இந்த பிரச்சனை வரும் பொழுது என்னை விட்டு போய்விட்டீரு, இவ்வளவு ஒரு காலடி தலம் தான் இருக்குது, நீர் எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டானா. ஆண்டவர் சொன்னாரா, மகனே, அது உன்னுடைய காலடி தலம் அல்ல, என்னுடைய காலடி தலம். அப்ப நான் எங்க ஆண்டவரே இருக்கிறேன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை தோளிலே சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆமே, நம்மோடு கூட இருக்கிற தேவன்
நம்மை தோளிலே தூக்கி சுமக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபாகமம் 1:31 அங்க மோசே சொல்கிறான், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல இந்த 40 வருஷம் நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த யோர்தான் கிட்ட வருகிற வரைக்கும் இந்த 40 வருஷமா கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. சுமக்கின்றவராக நம் கூடவே இருந்தார். இரண்டாவதாக சிருஷ்டிகர் என்ன செய்கிற வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இரடி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அழகாக வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனம் 28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இளைப்பு சோர்வு அவருக்கு கிடையாது. சங்கீதத்தில் வாசிப்போம், அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தூங்குதெல்லாம் நல்லா தூங்குறது, உறங்குதுன்னா குட்டி தூக்கம். அப்படி உட்காந்துக்கிட்டே அப்படி தூங்குவாங்க. ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டே அப்படி தூங்குறது. காலேஜ் போர் அடிக்கிறா அப்படியே சாஞ்சிருது. அவ்வளவுதான். நம்முடைய தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இளைப்பு ஓடி வந்தா அப்படி பூச்சி இறக்கி களைப்படைய மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டிகர் என்ன செய்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்து கொடுக்கிறார், தெம்பு கொடுக்கிறார். எளியாவை பாருங்க, போது ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், என் உயிர் போதும். அவன் கிட்ட வந்து அவனை தட்டி எழுப்பி, தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி 40 நாள் அளவு காலையில் சாயங்காலமும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எழுந்தினேன். போக வேண்டியது, செய்ய வேண்டியது, போக வேண்டிய தூரம் அதிகம், செய்ய வேண்டியது அதிகம் என்று சொல்லி அவனை தட்டி உற்சாகப்படுத்தி எழுப்பி விட்டான். ஒரு நல்ல ஒரு மனுஷன் போல இருக்கு எலியா. நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் ஏதோ சொல்லுது யாக்கோபு 5 நம்மை போல பாடுள்ள மனிதன் எலியா. ஆனா அவனுடைய ஜெபத்தோட வல்லமைக்கு இந்த பைபிள்ல ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அவன் என்ன செய்தான்? அவன் ஜெபிக்கிறவன் அவ்வளவுதான். பஞ்சகாலம் வருது, காலையில காகங்கள் ஒண்ணுல நிறைய காகங்கள் கொண்டு வருது அவனுக்கு வேண்டிய உணவுகளை, அப்பத்தையும் இறைச்சி துண்டுகளை. இவன் சமைக்கப்பட எல்லாம் செஞ்சு வருது. மாவா கொண்டு வரல, செஞ்சதா வருது. சாயங்காலமா கொண்டு வருது. 6 மாசம் வருதுங்க. அப்படியே எந்த காக்கா கொண்டு வரும்? 6 மாசம். 6 மாசம் 180 நாள் 360 வேலை சாப்பாடு. போயிட்டு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்துருவானா போவாங்க. 2ஆம் வேலை பண்ணா சும்மா சும்மா அனுப்புறீங்க. அந்த காக்காங்க பாருங்க, டயர்டா அவளை கரெக்டா வந்து கொடுத்து கொண்டு இருந்தது. அதன் பிறகு 3 வருஷம் ஒரு விதவை வீட்டுல தங்க வச்சார் ஆண்டவர். அந்த விதவை மூலம் அவளை போஷித்தார். அதன் பிறகு இப்ப மறுபடியும் படுத்துக்கிறது 40 நாள் தேவதூதனே வந்து அவனுக்கு எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறான். என்ன செய்யறாரு? எழுந்து சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார், நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு கொஞ்சம் கூட சத்து இல்லையா, தெம்பு இல்லையா, அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாரு? சோர்ந்து போகாத தேவன், இளைப்படையாத தேவன், களைப்பட என்னன்னு தெரியாத தேவன். அவருடைய சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் இழைத்து போகாதபடிக்கு அவர் சரியாக தன்னுடைய சிருஷ்டிகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பலன் ஊட்டி கொண்டிருக்கிறார். நம்மை படைத்த தேவன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் எவ்வளவு பலசாலியா இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் எவ்வளவு சத்து கொண்டவராக இருப்பார். ஏனென்றால்
அவர் சோர்ந்தே போக மாட்டார், அவர் களைத்து போக மாட்டார். களைப்படைகிறவனுக்கு அவர் பல கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பல கொடுக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு பலசாலியா இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயர கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து உயர எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் பலப்படையார்கள். அந்த அளவுக்கு அவர்களை பலப்படுத்துகிற பலசாலியாக அவர் கூட இருக்கிறார். சிருஷ்டிக்கு நம்மை பலப்படுத்தி அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12, 13, 12, 11 வாசி. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். நானே மனிதனை சிருஷ்டித்தேன். கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நான் உண்டாக்கினேன், மனிதனை சிருஷ்டித்தேன். 11ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உண்டாக்கினவருமாகிய சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறது, அவனை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வரும் காரியங்களை ஐயா உன்னுடைய வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. நான் பூமியை உண்டு பண்ணி பூமியை படைத்து வானத்தை படைத்து மனிதனை படைத்த தேவன் இதுக்கு மனுஷனை பார்த்து கேட்கிறா, உன்னை உருவாக்குறது நான், உன்னுடைய எதிர்காலத்தை என்னிடத்துல கேளு. நம்ம என்ன போவாங்க, கம்ப்யூட்டர் ஜாதகம். என்ன ஜாதகம்? என்ன ஜாதகம்? கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது? வயநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நாள்ல மறிச்சாங்க, பலாயிரக்கணக்கான பேர். எல்லாருக்கும் ஒரே ஜாதகமா? சுனாமி வந்து எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் போனாங்க, ஒரே ஜாதகமா? கொரோனா வந்துச்சு, எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. அன்னைக்கு ஜாதகம் பார்க்கறவங்களாம் தேடி தேடி பார்த்தாங்க, ஒருத்தனும் வந்து மாட்டல. ஏன் ஏன் சொல்ல முடியல? மேசராசிக்காரர்களே நீங்கள் வீட்டில் இருக்கவும், சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் வீட்டில் இருக்கவும், கன்னி ராசிக்காரர்களே நீங்க வீட்டுல இருக்க. அன்னைக்கு டிக்டாக் பண்ண ஒரு பொங்கலையும் காரணம், அன்னைக்கு வீடியோ எல்லாம் காலியா இருக்கு, பேஸ்புக் எல்லாம் காலியா இருக்கு, சமையல் குறிப்பு தான் வந்துச்சு. பாத்தீங்களா? ஆடுறது பாடுறதுலாம் இல்ல, புத்தகார வீட்டுல இருக்கிற உதப்பா கரெக்டா. அன்னைக்கு மேக்கப் கிட்லாம் இல்ல, ஒன்னும் டிக்டாக் பக்கமே ஆகுது. எங்க போச்சு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். உன்னை படைத்தது நான், உன்னை உருவாக்குறது நான், உன்னை சிருஷ்டித்தது நான். உன்னுடைய எலும்புகள் தோன்ற விதம் எனக்கு மறைவாய் இருக்கவில்லை. உன்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது. நீ கருவில் உண்டாக முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து, நீ தோன்றுவதற்கு முன்னே நான் உன்னை அழைத்து, நீ பிறப்பதற்கு முன்னே உனக்கு ஒரு நாமம் தரித்து இந்த எல்லாவற்றையும் படைத்த தேவன் சொல்கிறார். உன்னை உருவாக்கினவர் வரும் காரியத்தை என்னிடத்துல கேளு, என்கிட்ட கேளு. போட்ட கேட்கிறாரு, என்கிட்ட கேளு. இவன் போய் கேட்கிறான், கிளி யோசிக்கிறான். பாரு, உன்னை ஆறறிவுள்ள மனிதனாய் படைத்த நீ, உன்னை மாறறிவுள்ள மனிதனாய் படைத்திருக்க, உன்னை விட அறிவுல ஒருபடி மேல இருக்கிறவன் போயிட்டு நீ கத்துக்கணும். உனக்கு ஆறறிவு, உன்னை விட அறிவிட்ட போய் கத்துக்கணும். எல்கேஜி படிக்கிற புள்ளவ போய் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் போய் என்ன கேட்கணும்? கணக்கு ஏதாவது டவுட் என்ன கேட்கணும்? ஒரு 5வது 6வது 8வது 10வது போய் கேட்கணும். அவன் யூகேஜி எல்கேஜி படிக்கிறவன் போய் கேட்டா எப்படி இருக்கும்? எனக்கு மனுஷன் மட்டுமே இந்த தவறை செய்வான். 6 அறிவு இருக்கிற மனுஷன் 3 அறிவு இருக்கிற ஒரு விலங்கு கிட்ட போயிட்டு அதுக்கு எடுத்து கொடுக்குற சீட்டை எடுத்து நம்புறான். இந்த பரிகாரம் சொல்லுவாங்க. என்னது என்னது பரிகாரம்? எங்க இருப்போங்க? எல்லா பரிகார ஸ்தலமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? நம்ம ஊர்ல ரொம்ப சொல்லுவாங்க, சனீஸ்வரன் கோயில்ல, சனி பகவான் கோயில்ல சேட்டலைட் போறப்ப என்ன ஆகுறது இல்ல, அவங்க கொஞ்ச நேரம் சம்பிச்சுக்கும் இப்படிலாம் பேசுவானுங்க. மயில்சாமி அண்ணாதர் வந்து சொன்னாரு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. விஞ்ஞானி இது சொன்னாரு, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, எங்க வேணாலும் போவோம். இந்த மாதிரி கதை கட்டி விடுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய கதைகள் கட்டினாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரும் காரியங்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது.
தாவீது மரிக்கும் பொழுது 1:29 சொல்வான், ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை உயர்த்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் சக்தி எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவனை உயர்த்தவும் ஆண்டவர் அவருடைய கரத்தினால நேச்சருடைய வாயில வார்த்தை இருக்கும் பொழுது நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டாய் சொல்லு. அவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்தி, உலகின் முதல் சக்கரவர்த்தி, இந்த உலகத்தை ஆண்ட முதல் சக்கரவர்த்தி, துக்க தோட்டத்தை கட்டினவர், கோல்டன் எம்பயர், பாபிலோன் தேசம், அவ்வளவு பெருசா கட்டினவன். அவன் வாயில வார்த்தை இருக்கிற போய் அவனை தள்ளிட்டாரு. அவ்வளவு செகண்ட்ல அவனை தள்ளிட்டாரு சிங்காசனத்தை விட்டு. அவனுக்கு அடுத்ததான் மேடோ பெர்ஷியா கிங்டம், அவனுக்கு அடுத்ததான் கிரீக் டைனாசிட்டி, அடுத்ததான் ரோமன் கிங்டம், அடுத்ததான் பிரிட்டிஷ். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தலைவனை ஆண்டவர் தள்ளிட்டார். ஒருவனை தள்ளும் உயர்த்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். இருந்தவங்க நேற்று இருந்தவங்க நீங்க போன இடம் தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் சிருஷ்டிக நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தால் உருவாக்கப்பட்ட என் பிள்ளைகளை குறித்தும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கட்டளையிடு, நீ கட்டளையிடு, நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் மேல் அவருடைய கரிசனை அளப்பரியது, சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் வாசித்து கடந்து சொல்லுவோம். வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 15 வசனத்தில் இருந்து. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். நான் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி, சமுத்திரத்திலே வழியையும் உண்டாக்கி வலிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம், இதோ நான் புதிய, உன்னை சிருஷ்டித்தவர் பேசுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை உண்டாக்குவேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சிருஷ்டிகள் நம்மை பார்த்து பேசுகிறார். வா, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், இந்த எல்லாவற்றையும் உண்டாக்குறவர் நான் தான். நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன், சமுத்திரத்திலே பாதைகளை உண்டாக்குவேன், வலிய தண்ணீர்கள் அண்டையிலே நான் வலியை உண்டாக்குவேன், நீ அதை அறியாயோ? இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். சிருஷ்டிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நமக்கு ஒரு வழி, எல்லா வழியும் அடப்பட்டு இருக்கு. பவுல் சொல்லுவான், எபேசியரிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அந்த விசுவாசிகள் ரொம்ப மோசமான விசுவாசிகளா இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்க விட்ட போராடணும் சொல்ற, துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அந்த ஊர் வழியே போக முடியாத அளவுக்கு இருக்கு எல்லா துஷ்ட மனுஷங்க. இப்ப சொல்றான், எபேசிலே எனக்கு அனுகூலமான வழியை கர்த்தர் திறந்திருக்கிறார். அடைப்பட்ட வழிகள் மத்தியிலே கர்த்தர் ஒரு புதிய கதவை திறக்கிறார். ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு புதிய வழி, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். சோதனைகள் வந்து நம்ம தப்பித்து போக முடியாதபடி எல்லா வழிகளும் அடைபட்டு இருக்கிறோம். அந்த சோதனையிலிருந்து தப்பி வைப்பதற்கு ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென். புதியதான ஒரு வழி உண்டாக்குவார். பிரச்சனையில ஒரு புதிய வழி, வனாந்தரத்துல ஒரு புதிய வழி, அவாந்தர வழியில ஒரு புதிய வழி. வனாந்தரத்துல உட்கார்ந்து அந்த ஆளர் கதறுகிற, ஆண்டவரே என் புள்ள சாகிறத பார்க்கணும், அவளுக்கு ஒரு வழி கிடைத்தது. அவாந்தர வெளியிலே சிம்சோன் உட்கார்ந்து கதறுகிறான், அவனுக்கு ஒரு தண்ணீர் ஊற்று உண்டானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஒரு புதிய வழியை சிருஷ்டிகர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான சுருக்கமாக முடிக்கிறேன். சிருஷ்டிகர் நம்ம கூடவே இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்க கூட சிருஷ்டிகர் கூட இருக்கிறார்.
தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னி ஜுவாலை கடக்கும் போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலோ சிருஷ்டிகர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்கள் கூடவே இருக்கின்றார். சிருஷ்டிகர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார், சத்துவத்தை பெருக்கப்படுகிறார். சிருஷ்டிகர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக சிருஷ்டிகர் உங்களுக்கு ஒரு வழியை, புதிய வழியை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய